திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியமா? எதுக்காக பொருத்தம் பார்க்குறோம்? இந்த மாதிரி பொருத்தம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள், இந்த வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பற்றியான புரிதல், தெளிவு, விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விதி அமைப்பு சிறப்பாக இருந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பேருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அபூர்வமாக தான் அந்த திருமண ஸ்தானங்கிறது பலமாக இருக்கும். இதில் டிஸ்டர்பன்ஸ்னு சில குறைபாடுகள் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குறைபாடுகள், தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குறைபாடுகளும் உண்டு. விதின்னு சொல்லக்கூடிய பெரிய அமைப்பும் உண்டு. நீங்கள் 3 விஷயம் புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்லியிருக்கிறேன் நான்? டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய குறைபாடுகள் இருக்கும். தோஷம் என்கிற அளவில் பெரிய குறைபாடுகள் இருக்கும். அமைப்புங்கிற விதி அமைப்புன்னு மொத்தமாகவும் ஒரு அமைப்பு இருக்கும். அது குறைபாடாகவும் இருக்கலாம், நிரந்தரமாகவும் இருக்கலாம். ஆக 3 நிலை இருக்குதுன்னா வச்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜோசியத்தில் 7ஆம் இடத்தை திருமண ஸ்தானம்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் அந்த திருமண ஸ்தானத்துக்குரிய இடம், 7ஆம் இடம் பவித்திரமாக இருக்க வேண்டும். 7ஆம் அதிபதி பவித்திரமாக இருக்க வேண்டும். பாவ கிரகங்கள், ஆகாத கிரகங்களோட தொடர்பு இருக்கவே கூடாது. சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது, சாரம் பெறக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குறைபாடு அப்படிங்கிறது என்னன்னா, 1 2 இருக்கிறது பேர் குறைபாடுன்னு வச்சுக்கலாம். டிஸ்டர்பன்ஸ்ன்றது என்னன்னா, சும்மா ஒரு பார்வை, ஒரு சாரம், இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக வச்சுக்கலாம். இணைவு அப்படின்னா அது பெரிய குறைபாடு. உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அது பெரிய குறைபாடு. 8ஆம் அதிபதி 7ல் இருந்தால் அதுவும் பெரிய குறைபாடு. இது விதியோட குறைபாடு. 6 8 12ஓட நிறைய இருந்தால், அல்லது 1க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் 7